என்ன காரணம்? நீங்கள் பெரியவர்கள் மரியாதை கொடுக்காத காரணம் என்ன? சரிசமமாக நடக்கிறதுடைய அர்த்தம் என்ன? இமாம் கத்தாலி சொன்னாங்க, என்னை விட பெரியவங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன். 10 லட்சம் ஹதீஸ மனனம் செய்தவர்கள், அவங்க பேர் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம். துனியாவில் 10 லட்சம் ஹதீஸ மனப்பாடம் பண்ணவங்க. 3 லட்சம் ஹதீஸ் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம், ஷேகுல் இஸ்லாம். இவங்க 10 லட்சம் ஹதீஸ மனப்பாடம் பண்ணாங்க. அவங்க நான் பெரியோரை மதிக்கிறேன், சிறியார்களை நான் ரொம்ப கண்ணியப்படுத்துகிறேன். ஏன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, சிறிய வயசில் நம்ம என்ன செஞ்சோன்னு நமக்கு தெரியல. இப்போ சிறிய பிள்ளையாக இருக்கும்போது எவ்வளோ தொழுவிடாங்க, நோம்புலாம் வைக்கிறாங்க. அதனால் என்னை விட அந்த சிறிய பிள்ளைங்க உயர்ந்தவங்க. பெரியோர்கள் என்னை விட எத்தனோ நோம்பு கூட வச்சுருப்பாங்க, எத்தனோ லைலத்துல் கத்ரை சந்திச்சிருப்பாங்க, எத்தனோ ஹஜ்ஜு உம்ரா செஞ்சுருப்பாங்க. அதனால் என்னை விட அவங்க உயர்ந்தவங்க. எப்படி விளக்குறாங்க பார்த்தீங்களா? 10 லட்சம் ஹதீஸ மனப்பாடம் பண்ணிய கதாலி இமாம் அப்படின்னு சொன்னால் 40 ஹதீஸ் மனப்பாடம் பண்ணாவே ரசூலுல்லாஹ் அவங்கள சஃபாத்து செய்ய வேண்டாங்க. அப்போ இவ்வளோ பெரிய ஹஸ்தி, மற்றவங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க. பெரியவர்களுக்கு, வயசில் கூடினவர்களுக்கு, வயசில் குறைஞ்சவங்களும் எவ்வளோ சிறப்பிச்சாங்க. இதெல்லாம் இஸ்லாத்தில் இப்போ இல்லாமல் போனதுனால பெரும் முசிபத், பலா, பெரிய பெரிய சோதனை, கஷ்டங்கள், கவலைகள், பெரிய பெரிய வியாதிகள், பெரிய பெரிய விபத்துகள் எல்லாம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் உம்மத்தில் விபத்துகள் நிறைய நடக்க வேண்டாம், அப்புறம் என் உம்மத்தில் கொலைகள் அதிகம் நடக்க வேண்டாம். பார்த்தீங்களா? பாருங்க, டிவியை பாருங்க, பேப்பரை பாருங்க, எத்தனை கொலை எங்கெங்கே நடக்குது. பார்க்க சகிக்கலை. அப்படி போட்டு வெட்டுறான். மீனா, கோழியா, ஆடா. எப்போ சொன்னாங்க நபி? 1400 சொச்ச வருஷம், நியர் அபவுட் 1500 வருஷம் சொல்லலாம். அப்போ சொன்னால் கொலைகள் அதிகமாக நடக்கும். இப்போ நடக்குது பார்த்தீங்களா? பேப்பரை பாருங்க, இல்லாத நாள் இல்லை. எந்த விதமான ஒரு காசு பெருமான மதிப்பில்லாமல் கொலை செய்யறான். அதையும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், உம்மத்தில் ஒரு காலம் வரும், கொலை செய்வார்கள். ஏன் கொலை செய்யணும்னு அவனுக்கு தெரியாது. கொலை செய்யப்படுவார்கள், டு பி மர்டர்டு. அந்த கொலை செய்யப்பட்டவர்கள் நம்ம ஏன் கொலை செஞ்சான்னு தெரியாது. கடந்த பீகாரோ ஏதோ தெரியாத ஒரு ஸ்டேட்டில் அப்பாவி மக்கள், ஏழை மக்கள் கூலி வேலை செஞ்சு பிளாட்பார்ட்டில் கீழே தூங்குறான். தப்பு தப்பு தப்புன்னு சொல்கிறான். எல்லாரும் தூக்கத்திலே போயிட்டான். அந்த ஹதீஸை பாருங்க, கொலை செய்யப்படுறவனுக்கு நம்மளை ஏன் கொலை செஞ்சாங்க தெரியாதுன்னு சொல்லலாம். அவன் தூங்குறான், உழைப்பாளி, அப்படியே சுட்டு கொல்லப்படுறான். இவன் சுட்டா பாருங்க, அவனுக்கு தெரியாது ஏன்டா இந்த ஏழையை சுடுறோம். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த சொல் 1500 வருஷம் கிட்டத்தட்ட சொன்ன என்ன சொன்னாங்க? கொலை செய்வான், ஏன் கொலை செய்யறான் அவனுக்கு தெரியாது. கொலை செய்யப்படுவான், நம்ம ஏன் கொலை செய்யப்படு இவனுக்கு தெரியாது. சமளை விட்டாங்க பூச்சோ, தலப்பா கிளப்பா கட்டியிருந்தாங்க, தலப்பா தூக்கிட்டு கேடு. ஹதீஸ் எப்படி சொன்னாங்க, எப்படி நடக்குது பாரு. இப்போ அது அந்த சொல் எதுவும் நடக்காமல் போனதாக சரித்திரம் இல்லை. அதனால நாமும் எப்படி நடந்து எப்படி அருளப்பட்டு நம்ம வாழணும் அப்படின்னு நம்ம சிந்திச்சு யோசனை பண்ணி இந்த மாதத்தை எப்படி நம்ம சிறப்பிக்கணும். அல்லாஹ் ரசூலும் இதை கண்ணியப்படுத்துகிறாங்களே. இப்லீஸை பார்த்து அல்லாஹ் சொன்னான், எல்லா மலக்குகளையும் அல்லாஹ் சொன்னான், உஸ்ஜுதில் ஆதம நீங்கள் சுஜூது செய்யுங்க. இவங்க வேற வியாகரம் செய்கிறான். அவன் பச்சா, அவனுக்கு அரபி தெரியாது அல்லாவுக்கு. உஸ்ஜுதில் ஆதம சஜாத்தைங்கன்னு சொன்னான். இவங்க ஏதோ ஏத்தராம் செய்ய சொன்னா, மரியாதை செய்ய சொன்னா, அதெல்லாம் நீ எடுத்துக்காத. நீ அவன் குரானத்து நீ இறக்கணும் ஆயத்தாது, அல்லாஹ் அப்படியே இறக்கல, செய்யுங்கன்னு சொன்னான். எல்லாருமே செஞ்சாங்க, எல்லா இப்லீஸ். பார்த்தீங்களா? எல்லா மலக்களும் செஞ்சுட்டாங்க, இல்லா எக்ஸப்ட் இப்லீஸ். இப்லீஸை தவிர அப்படின்னு குரான் நல்லா சொல்லணும். இப்போ இப்லீஸை கேட்டான், நீ ஏன்பா செய்யலைன்னு கேட்டான். அவர் மண்ணால் படைக்கப்பட்டார், மண் மேலே போய் கீழே வரும். நான் நெருப்பால் படைக்க, மண் நெருப்பு மேலே போகும். நான் உயர்ந்தவன், நான் இந்த மலக்குகளெல்லாம் முஅல்லிமா இருக்கிறேன், உஸ்தாதா இருக்கிறேன், நான் எப்படி அவருக்கு சஜா செய்வேன்? வாதாடி நான்.
ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணான். அல்லாஹ் நம்ம காணமில்லை காஃபின்னு சொன்னான். காரணம் என்ன? மலக்குகள் குனிஞ்சிட்டாங்க. அல்லாஹ் மதிக்க சொன்ன ஆதமை மதிக்க மாட்டேன்னு தான் இப்லீஸ் சொன்னாங்க. பெரியோர்களே, உலமாக்களே, கொலை பண்ணல யாரையும், அவன் கள்ளுக்குடியில் சாராயம் கொடுக்கல, இப்லீஸ் ஜினா செஞ்சதே கிடையாது. எங்கன்னா காட்டுக்கு ஆதாரம் இருந்தாக்கா. அவ்வளோ பெரிய ஆபிதாமே. அந்த அளவுக்கு அல்லாஹ்வை வணங்கினான். மலக்குகளுக்கு உபதேசம் செஞ்சான். குர்ஆன்ல அவனுக்கு பேர் முஅல்லிமுல் மலக்கூத். என்ன கதியானா? மதிக்க சொன்ன ஆதமை மதிக்க மாட்டேன் என்று ஒரு பாவம் தான் செஞ்சான் இப்லீஸ். இப்போ செய்யக்கூடிய இந்த கொலை கொள்ளை திருடு கிருடா அதெல்லாம் எதையுமே அவன் செய்யலை. எது வேண்டாம் பாவம் செஞ்சான். அல்லாஹ் சொன்ன ஆதமை மதிக்க மாட்டேன், அவருக்கு சுஜூ செய்ய மாட்டேன்னு சொன்னால் அல்லாஹ் அவனை காஃபிராக்கிறான். காஃபிர்களில் ஒருவனாக வா காணமில்லல் காஃபிரின் போயிட்டான். முடிஞ்சு போச்சு. அப்போ ஒருத்தரை மதிக்க சொல்லி அல்லாஹ் சொன்னான். அதை மதிச்சு தான் என்ன குறைவாக போகுது? தப்பு இல்லையே. அவன் தானே முஅல்லிமுல் மலக்கூத் பட்டம் கொடுத்தான் இப்லீஸுக்கு. மலக்குகளுக்கெல்லாம் அவனை தானே அல்லாஹ் அவனை தானே பெரிய ஆளாக வச்சுருந்தான். அப்போ அந்த இப்லீஸ் நினைக்கிறான் இல்லையா, நமக்கு இந்த பட்டம் கொடுத்து இந்த பதவி கொடுத்து அமரர்களுக்கு மலக்குகளுக்கு தாலீம் செய்ய சொன்னானே, அல்லாஹ் தானே சொன்னான். அந்த இடத்த மறந்துட்டான். என்னமோ அவனா அந்த பதவிக்கு வந்தாமல் நினச்சிக்கிட்டு அவருக்கு செய்ய மாட்டேன்னா காஃபிரில் ஒருவனா ஆகிட்டான். அல்லாஹ் காஃபிரா ஆக்கலை. அல்லாஹ் தாலா இப்லீஸை காஃபிரா ஆக்கவே இல்லை, இது வரைக்கும் கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்ய தெரியாது, அல்லாஹ்வுக்கு அநீதி செய்ய தெரியாது. நீங்கள் என்ன உதாரணம் பேசிக்கிறீங்க? 900 வருஷத்துலேருந்து பேசினா செஞ்சாங்க. மாலிக் இமாம் காலத்தில் சொன்னாங்க, இப்லீஸு சஜ்ஜா செய்ய மாட்டான்னு அல்லாஹ்வுக்கு தெரிதான்னு செய்யும். அவன் எல்லாம் இருந்து ஹக்கீமாச்சாம. அப்படி இருந்து நீ சஜ்தா செய்யின்னு சொல்லி அவன் செய்ய மாட்டேன்னு காஃபிரா போயிட்டானே, இந்த குற்றம் அல்லாஹ் சார்ந்தது இல்லையா? யார்? 900 வருஷத்துல முட்டாள்கள் பேசுறாங்க ஆலிம் போர்வையில். அப்போ அல்லாஹ் காஃபிரா ஆக்கினாங்கிறான். எப்படி அவன் ஆக்குவான்? யாரையும் அப்படி ஆக்கினது இல்லையாவே. அப்போ மாலிக் இமாம் சொன்னாங்க, விளங்காத பேசாதீங்க. அவன் ஆக்கலை. அவனை மலக்குகள் போய் பார்த்தாங்க. வானமண்டத்தில் ஒரு சாபம் இருந்துச்சு, லானத். பயந்து அழுகும் போது இப்லீஸ் சொன்னான், என்ன ஆச்சு, ஏன் திடீர்னு அழுகுறீங்க? இல்லை, ஒரு சாபம் இருக்கு. யாருக்குன்னு இல்லை, பிளாங்கா நிற்கிது. அப்படி இருந்தால் நான் ஏற்றுக்கிறேன். வாயால கெட்ட கழுதன் தமிழில் சொல்கிறான் பார்த்தீங்களா? அப்படி எப்படி வாங்கினாவ அது என்ன மாதிரி அந்த காஃபிர் ஆனாவ அல்லாஹ் அவனை காஃபிராக்கல். சொல்லாதீங்க, உங்கள் ஈமான் பறி போயிடும். அல்லாஹ்வுக்கு நான் ஆசையா ஒருத்தரை காஃபிராக்கிறதுக்கு? இல்லையே. 1,00,000 வருஷம் இப்லீஸ் நரகத்தில் கடப்பான், சொர்க்கத்தில் ஆதமன் இருப்பாங்க. 1,00,000 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் ஆதமை வெளியில் கொண்டு வந்து நிறுத்தி இப்லீஸை வெளியில் கொண்டு நிறுத்தி, அப்போ நீ செய்ய மாட்டேன்ட, இப்போ நீ நரகத்தில் அதாப்படுற, இப்போ ஒரு சஜ்தா செஞ்சிடு. ஆதம் மோடி போவான். இதுக்கா நீ கூப்பிட்ட? இதுக்கா இவருக்கா என்ன கூப்பிட்டு நரகத்துக்கு போகிறான்? இல்லை, கூட தானே செய்கிறான். இப்போ செஞ்சுட்டு சஜான்னு சொல்கிறான். செஞ்சுட்டு சொர்க்கம் போக வேண்டியதானே. அது வாங்கி வந்த வரப்பிரசாதம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், நாளைய என் உம்மத்தில் எவ்வளோ பேர் பாவிகளாக வந்திருப்பாங்க, வருவார்கள். அவங்க செஞ்ச பாவங்களை என்னை அம்பலப்படுத்தாது. ஆதம் நபியிலேருந்து ஈசா நபி வரைக்கும் மக்கள் நிற்பாங்க, அவங்க உம்மத்தெல்லாம் நிற்பாங்க. அவங்களுக்கு இடையில என் உம்மத்தை செஞ்ச பாவத்தை நீ அம்பலப்படுத்தாது, நீ மறைச்சுக்க அல்லாஹ், நான் அவங்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொல்ல, நபியே, உங்கள் உம்மத்தில் அவ்வளோ பிரியமா உனக்கு, நான் சொல்கிற பாருங்க கேட்டுக்க, உங்கள்கிட்டே அந்த பாவத்தை சொல்ல மாட்டேன். உங்கள் உம்மத்து செஞ்ச பாவம் நானே மறைச்சிடணும். யா கஃபூர், யா கஃபார், யா சத்தார். பார்த்தீங்களா, அல்லாஹ் ரசூலும் போட்டி போடுறாங்க நம்மளை மன்னிக்கிறதுல. அந்த மாதிரி ஜாத்துகளுக்கு மரியாதை கொடுக்க வாழ்ந்துட்டு இருக்கிற உலகத்தில் கபருக்கு போக மாட்டியா? மண்டையில் வைக்க மாட்டாங்கன்னா, வச்சுட்டு எல்லாரும் வரமாட்டாங்கன்னா, இரவோ பகலோ என் நேரத்தில் உள்ள வைக்க தானே செய்வாங்க.
கபரில் என்ன செய்வே? உங்களோட யார் இருப்பாங்க? நீ பேசுகிற வித்தாங்க வேதாந்தம், காசு பணத்தை வாங்கிட்டு நீ ஈமான வித்தா மாதிரி அதே மாதிரி மக்களை ஏமாற்றி வழிகட்டு போய் கடைசியில் போய் சேரதான சேர்வனி. அப்போ எங்கே போவே நீ? இந்த வியாக்கியானம் அங்கே செல்லுபடி ஆகுமா? உனக்கு மனசில் யோசனை வேணாம். நம்ம இஸ்லாம் எப்படி வந்துச்சு? இது நம்ம எப்படி முஸ்லீம் ஆனோம்? எப்படி அல்லாஹ் இதை நமக்கு நியாமத்தா தந்தான் அப்படின்னு சொல்லி சுக்குர் செஞ்சு, இதற்கு காரணமானவர்கள் அன்பியாக்கள், ரசூல்மார்கள், செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லடிப்பட்டு சொல்லடிப்பட்டு தாயிஃபில் ரத்தம் சொட்ட பண்டி கொழுப்பை கொண்டு நபி தொழுவாங்க, முன்னாடி போட்டுருவாங்க, பாத்திமா நாயகம் தூக்கி கொண்டு ஒதுக்கி போடுவாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்து உங்கள் நெஞ்சில் ஏன் நெஞ்சில் நுழைச்சாருங்கிற சொல்லா, அதுக்காக நீ கொடுக்குற கிஃப்டா? அதுக்காக நீ பிரதி உபகாரமா? என்ன பேசுற? நான் இருக்கிறது பேசுகிறேன். சொல்ல விரும்பலை. நடந்தது தமிழ்நாட்டில் பெரியவருக்கு பேசாமே இருந்தார், கடைசி வரை பேச்சு வராமலே இருந்தார். ஒரு எல்லை இருக்குது அல்லாஹ்ட்ட, ஒரு எல்லை வச்சிருக்கிறான் அல்லாஹ். அஸ்ஸபர் 99 பேர்ல 99 அதான் சபர் அப்படின்னா பொறுமையாளன். பார்த்தீங்களா? முதல் பேரை வச்சுக்கல, 99 வச்சுட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ். அந்த சபர் போயிடுச்சு அல்லாவுக்கு. அதுக்கப்புறம் அல்லாஹ். அல்லாஹ்னா என்ன? சுனாமியாக, கொரோனாவாக, ஆந்தி பேதியாக, டயபிட்டிஸாக, பிபியாக, கேன்சராக இந்த சூரத்தில் வந்து உன்னை ஒழிச்சுக்கிட்டு வேண்டும். நீ என்ன கேன்சர்? அவன் தான். எங்கேருந்து இந்த கேன்சர்? எப்படி இந்த கேன்சர் வந்து உனக்கு? எப்படி உருவாச்சு அந்த கேன்சர் கிருமி? ஏன் உனக்கு மொத்தம் கேன்சரில் வந்து மற்ற ஆளுக்கு இல்லாமல் போச்சு? அது என்ன, எப்படி வந்துச்சுன்னு யோசனை பண்ணி பாரு. இந்த மாதிரி ஒரு பென்சில் ஊசி அல்லாஹ் கண்டுபிடிச்சது தான். அல்லாஹ் ரஹமத் செஞ்சா மக்களுக்கெல்லாம். நல்லது செய்யுங்க, அல்லாஹ் நல்லது செய்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.